அனைவருக்கும் வணக்கம். நல்லதா பேசுகிறேன். வெல்கம் டு சக்கம் லதாவின் ரோஜா தோட்டம். நம்மளோட ஆடி ஆஃபர் முடிகிறதுக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. ஆகஸ்ட் 16 ஆகஸ்ட் 17 ஆஃபர் முடிய போதுங்க. இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க இந்த 7 days செடி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக நான் வாங்கிட்டு வந்து வச்ச செடி தான். வச்சு ஒரு கைப்பிடி உரம் கொடுத்தேன். இதில் 3 செடி இருக்குது. 3 செடிக்கு நல்ல 3 கைப்பிடி உரம் கொடுத்தேன். எவ்வளோ பூக்கள் கொடுத்துருக்கு பாருங்கள். இது நம்மளுடைய பழைய ரோஸ். இதே 7 days பழையசு ஒரு செடி வச்சுருந்தேன். அந்த செடி தான் இது பாருங்கள். எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக துளிர்கள் கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த செடிகளுக்கு உரம் கொடுக்கும்போது தான் இவங்களுக்குமே ஒரே டைமில் எல்லா செடிகளுக்கும் நான் இந்த தடவை உரம் கொடுத்தேன். எல்லாமே ஒரே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பாருங்கள். மாசு மருவில்லாத பூக்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே செடியில் பூத்துருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல செந்தளிர்கள் நிறைய எடுத்துருக்குது. முட்டுக்கள் நிறைய வந்திருக்குங்க. பூக்கள் கிட்டத்தட்ட இப்போ இதில் ஒரு 10 பூ பக்கம் இருக்குது. அதில் அந்த பழைய செடியில் ஒரு 7-8 பூக்கள் பக்கம் இருக்குது. நிறைய மொட்டுக்கள் விட்டுருக்குங்க. இதுக்கு காரணம் நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி மட்டும்தான். வாரம் நான் சொல்கிற ஒரு மருந்து அடிச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி ரிசல்ட் இருக்கும். இங்கே பாருங்கள் எத்தனை மொட்டுக்கள் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஒரு பஞ்சிலையுமே பிரான்ச்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள் தான் இருக்கும். முதல்ல சின்னதாக இருக்குங்க. 2-3 நாள் அது எப்படி பெருசாகுதுன்னே தெரியாது. இந்த சைஸில் மாறிடும். இந்த கார்டனிங் மட்டுங்க டெஃபினட்டாக நான் சொல்வேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களால மட்டும்தாங்க இதை செய்ய முடியும். சும்மா நேம் சைக் நம்ம போய் ஒரு மூடில் ஒரு பிளான்ஸ் எல்லாம் நல்லா வாங்கிட்டு மண் கலவை போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை கவனிக்காமல் விட்டுட்டோன்னா எல்லா செடிகளுமே அப்படியே பட்டு போன மாதிரி ஆகிடும். நல்லா போய் பர்ஃபார்ம் பண்ணாது. அதனால தான் சொல்கிறேன், கண்டினியூவாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களால மட்டும்தான் கார்டனிங் பண்ண முடியுங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்ம செடியில் பறித்த பூக்கள் ஒரு 2-3 செடியில் பறித்ததை காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ரோஸ்லாம் அப்படியே வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. செடியில் பார்க்கும்போது கையில் பறிச்சுட்டு அப்படியே ஒரு குழந்தைய கையில் ஏந்திகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இந்த 7 days எப்பயுமே அப்படி தான் பாருங்கள். இன்றைக்கி நம்மளுடைய மாடி தோட்டத்தில் பறித்த செம்பருத்தி பூக்களெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு உரம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாளைக்கு மட்டும்தான் ஆஃபர் இருக்குங்க. மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜக்கமாக சொன்னால் கரெக்டாக இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.